க்ளோரி டு காட். கர்த்தர் தாமே இந்த கால வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனது என்ன பண்ணிருக்கிறாரு? ரட்சிக்க வந்திருக்கிறாருங்க. அப்படின்னா யாரு? மனுஷன்தாங்க. நம்ம தான் மனிதர்களாகிய ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கெட்டு போயிருக்கிறாங்க. எப்படி கெட்டு போயிருக்கிறாங்க? மனசால கெட்டு போயிருக்கிறாங்க. பாவம் செய்து கெட்டு போயிருக்கிறாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ வணங்காம இருக்கிறதே நீ கெட்டு போட்டுருந்தா அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணணும்? மனதார அவர் ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நீ எவ்வளோ தான தர்மம் செஞ்சாலும் சரிதான், நீ பரலோகத்துக்கு நிச்சயமா என்ன பண்ண முடியாது. எத்தனையோ ஆடு வெட்டலாம், எத்தனை பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், எல்லாம் சரி. ஆனா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசிக்காது இருந்தாலே கெட்டு போயிட்டு இருந்தா அர்த்தம். அதனால இந்த நாளிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுங்க? இயேசுவை நம்புங்க. சோதரம். எங்க கெட்டு போயிட்ட? ஆதி ஆகமத்துல பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, ஆதாம் யாவால் என்ன பண்ணல? ஆண்டவர் கீழ்ப்படியிலங்க. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இதை என்ன பண்ணுங்க? பண்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்க வேலை செய்ய வேண்டாம் அப்படி சொன்னாரு. கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. சர்ப்பம் வந்துச்சு அழகா. ஏவாள் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு, வஞ்சித்து அந்த கனிய என்ன பண்ணாங்க? பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க. உடனே நிர்வாணம் என்பது என்ன பண்ணிட்டாங்க? அவங்க உணர்ந்துட்டாங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பாருங்க, பாருங்க, ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிடுறாங்க? பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்? தப்பு செஞ்சிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அப்படியே விடலைங்க. அவர்களை என்ன பண்ணாரு? மறுபடியும் அவங்கள மன்னிச்சு தோல்விடைய கொடுத்து இந்த பூமியில நீ இருக்கும்படி உதவி செய்தார். அதுக்கப்புறம் ஆபேல் காயின் பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 7, 8, 9, 10 இதெல்லாம் வாசித்தும் போது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்து இருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர் என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, அவன் தெரியாத கொலை செஞ்சு போட்டான். ஆனா ஆண்டவர் பார்த்து அந்த ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தப்பு என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, செய்யறாங்க. அநேகர் என்ன பண்றாங்க? தெரியாம மனைவியை கொலை செஞ்சிடுறாங்க, ஆண்களை கொலை செஞ்சிடுறாங்க, குழந்தைகளை கொலை செஞ்சிடுறாங்க, கருவறையில கொலை செஞ்சிடுறாங்க. அந்த சத்தம்லாம் பரலோகத்துல கேக்குதுங்க. தவறான உறவுல போய் என்ன பண்ணிடுறாங்க? கர்ப்பம் கலைச்சிடுறாங்கங்க. கெட்டு போயிட்டு நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ இப்ப இருந்தா மனம் திரும்பு. இப்படிப்பட்ட பாவத்துல நீ இருந்தினா மனம் திரும்பு. கொலை செய்யறது, கற்பழிக்கிறது, திருடுறது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியல. அருமையான சகோதரியே, சகோதரரே, உன்னை தாழ்மையா நான் கேட்கிறேன். இப்படிப்பட்ட குணத்துல இருந்து மனம் திரும்பு. மனம் திரும்பு. ஆண்டவரோடு கூட பேசுவார், பேசுறாரு. தயவு செய்து மனம் திரும்பு. இப்படிப்பட்ட பாவத்துல இருந்து மனம் திரும்பு. விபச்சாரம் பண்றியா? கொலை செஞ்சிட்டு இருக்கிறியா? மனம் திரும்பு, மனம் திரும்பு. அடுத்தவங்களை என்ன பண்ற? இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் செய்ததுக்கு அர்த்தமா? இப்படிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. மனம் திரும்புங்க. மனம் திரும்பிட்டுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன்னை தூக்கி எடுப்பாரு. டாப் லெவல பூமியிலையும் ஆசீர்வதிப்பாரு, பரலோகத்திலையும் ஆசீர்வாதமா இருப்ப. இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க? மனம் போன போக்குல போறாங்க. ஆண்கள் போறாங்க, குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, கெட்டு போய் கிடக்குது. ஆத்துமா செத்து போச்சு. அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஒரு பொருள் நம்ம என்ன பண்ணுவோம்? கெட்டு போச்சுன்னா தூக்கி வெளியே போட்டுடுவோம். அந்த பொருள் தாங்க நிறைய இடத்துக்கு இப்ப பயன்படுது. அது போல உன்னை மனுஷன் ஒதுக்கி போட்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை ரட்சிக்கிறதுக்கு, உன் பாவத்தை கழுவி பரிசுத்தமாகறதுக்கு தான் அவர் சிலுவையில என்ன பண்ணாரு? தன்னை கொடுத்தாரு, ஒப்பு கொடுத்தாரு. சிலுவையிலேயே தன்னை முழுசா ஒப்பு கொடுத்தாருங்க. உனக்காக தான்.
அருமையான சகோதரியே, சகோதரரே, தாய்மார்களே, மனம் திரும்புங்க. இதை கேட்கிறவங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? ஆண்டவரே, கெட்டு போனதை நீ ரட்சிக்க வந்திருக்கிறப்பா. கெட்டு போயிருக்கிறாங்களா அப்பா? மனசார கெட்டு போயிருக்கிறாங்களா? பாவம் செஞ்சு கெட்டு போயிருக்கலாம், திருடி கெட்டு போயிருக்கலாம், கொலை செஞ்சு கெட்டு போயிருக்கலாம். இப்போ மனம் திரும்பட்டும். இயேசுவை முழுசா ஏற்றுக்கொள்ளும் போது அதுல இருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. இதை கேட்கிற பிள்ளைகள் இந்த கால வேலையில் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். ஏற்றுக்கொள்ள எண்ணத்தை உணர்வு தருவீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இதை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, சோர்வுகள் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி போடுவீராக என்று ஆண்டவரே, இந்த காலை வேலை பிள்ளைகளை மீண்டும் ஒரு விசை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற அவர்களை கட்டி வச்சுக்கிற இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலையாக, பாவ கட்டு சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவீராக. மனதார இந்த காலை வேளையிலே மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.